எப்படியெல்லாம் மக்களை தேர்தலுக்காக வேண்டி ஏமாற்றலாம் அப்படிங்கிறத நமது முதலமைச்சர் உண்மையில் கைதேர்ந்தவர். காலையில் இன்றைக்கி டிவியை திறந்த உடனே முதலமைச்சர் வந்தார். 5000 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, ஏற்கனவே 2021 தேர்தலில் முதலமைச்சர் 1000 ரூபா தாரேன்னு சொன்னாங்களே, அதுக்கப்புறம் 2 வருஷமாக ஆளையே காணல, சத்தமும் இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தான் அந்த 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 28 மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட. அப்போ ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நமது துணை முதலமைச்சர் இப்போ வரை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதில் ஒவ்வொரு மகளிருக்கும் 28,000 ரூபா பாக்கி இருக்குது. ஒவ்வொரு மகளிருக்கும் ஏஎன்எஸ் பிரசாத் ஒவ்வொரு மகளிருக்கும் 28,000 ரூபா பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு 5000 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. எப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் 2000 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவங்க இப்போது அடுத்த ஆண்டு 2000 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக நாங்கள் ஏதோ போய் தடுத்து நிப்பாட்டுறதை போலவும், தடுத்து நிப்பாட்டுறது இதுக்கு முன்னாடியே நிப்பாட்டியிருக்கலாமே. அதாவது நாங்கள் கோர்ட்டில் போய் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் டெல்லியில் உள்ளவர்களும் தமிழகத்தில் உள்ளவர்களும் அதை தடுத்து நிப்பாட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் உடனடியாக மக்கள் மீது அக்கறை கொண்டு 5000 ரூபா தருகிறோம். எப்படி 2000 ரூபா இந்த மாதம், அடுத்த மாதம் 2000 ரூபா அட்வான்ஸ். அது பிறகு கோடைகால விடுமுறை நிதி, இதுவரையிலும் கேள்விப்படாத ஒன்று. உண்மையில் நான் சம்மதிக்கிறேன் முதலமைச்சரை. நீங்கள் போன வருஷம் கோடைக்கால விடுமுறை நீங்கள் இந்த பத்திரிகை நிபுணர்கள் யாராவது வாங்கியிருக்கீங்களா? அதுக்கு முந்தின வருஷம் அந்த கோடைக்கால விடுமுறைக்கு 1000 ரூபா வாங்கியிருக்கீங்களா? எங்கேயும் வாங்கலை, எங்கேயும் கொடுக்கல. ஆனால் இந்த தடவை மட்டும் ஏன் 1000 ரூபா கொடுக்குறீங்க, 2000 சொல்லி 5000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா தேர்தலுக்கான அச்சாரம். தேர்தலுக்கான அச்சாரம். அது பீகாரை பார்த்து தமிழ்நாட்டில் எப்படி செய்கிறாங்களா? பீகாரில் 10,000 ரூபா கொடுக்கப்பட்டுச்சு, அதை பார்த்து தான் இப்போ தமிழ்நாட்டிலையும் செய்கிறாங்க. என்னை பொறுத்தவரை எப்படின்னா, இந்த 5000 ரூபாய்க்கு பின்னால் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? இந்த 5000 ரூபாய்க்கு பின்னால் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடத்தில் கஞ்சா, இந்த விற்பனை மறைக்கிறதுக்கு இந்த 5000. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை 55%. இந்த 5000த்துக்கு பின்னால் அதெல்லாம் மறைக்கிறது. இன்றைக்கி ஈரோடு, திருச்செங்கோடு பகுதியிலெல்லாம் தோட்டத்தில் யாரும் வசிக்க முடியல. வயதானவர்கள கையை காலை துண்டு துண்டாக வெட்டி காதை கடித்து கம்மல்லேருந்து அத்துட்டு போயிடுறாங்க. இதை மறைக்கிறதுக்கு 5000 ரூபா. இப்படி தான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் இதெல்லாம் மறைப்பதற்கு இன்றைக்கி 5000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 5000 ரூபாயும் எப்போ கொடுப்பாங்க? வர முடியாது. ஆனால் ஒருவேளை எப்போ தெரியுமா கொடுப்பாங்க? ஒருவேளை 2021 பாராளுமன்ற தேர்தல் வருதுல்ல, அப்போ தான் கொடுப்பாங்க. ஒருவேளை அது வரைக்கும் இந்த 5000 ரூபா எப்படி இருக்கும்? சரி, உங்களுக்கு இன்னொரு கேள்வி. போன வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா? இல்லை. அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா? இல்லை. சார், இதெல்லாம் தேர்தலுக்கான அச்சாரம். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது சரிதான், சேர்த்து கொடுத்துட்டாங்களா? சரிதான். அப்போ ஒன்று செய்வாரா? இந்த 5000 ரூபா அடுத்த 5 வருஷத்துக்கு, அடுத்த 60 மாதத்திற்கு, 60 மாதத்துக்கு 5000 ரூபாச்சு ஒவ்வொரு குடும்பம் ஒட்டுமொத்தம் முதலே கொடுத்துருவாங்களா? வந்த உடனே சேர்த்து கொடுப்பாங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி சேர்த்து கொடுப்பாங்களா? இதெல்லாம் தேர்தலுக்கான ஒரு அச்சாரம். ஆனால் யாரும் மக்கள் இனிமேல் ஏமாற தயாராக இல்லை. ஆகவே இவர் கோடை காலத்திற்கு 1000 ரூபாய் விடுமுறை கொடுத்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் 2026 தேர்தலில் இவர்களுக்கு விடுமுறை ஒட்டுமொத்தமாக கொடுப்பார்கள் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன்.